அவர் கிருபை என்றும் உள்ளது. எந்த அளவு தாகத்தோடு, விசுவாசத்தோடு, வாஞ்சையோடு, எதிர்பார்த்தலோடு இங்கே அவளோடு கர்த்தருடைய வார்த்தைக்காக, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கின்றீர்களோ அவ்வளவாய் தேவாதி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். உடம்பை மட்டும் இங்கே வைத்து விட்டு நம்முடைய சிந்தனை வேறு எங்கும் அலையவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார், ஒரு மனித சத்தத்தை அல்ல. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Glory be to God. We praise you, we honor you, we give you all glorious to you only. You are our beginning and end, Jesus of Nazareth. Hallelujah, 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 hallelujah. நன்றி தகப்பனே, என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். உடைய வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய், ஆண்டவரே தேவ பக்தி கொடுக்கிற ஆசீர்வாதமாய், இன்னும் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய வார்த்தைகளாய் நீர் எங்களுக்கு மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஏற்றுக்கொண்ட அன்பு போதகருக்காக, பாஸ்டமாவுக்காக, சர்ச் எல்டர்ஸ் எல்லாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருச்சபைக்கு வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் இன்னும் சத்தமா ஆமென், ஆமென். யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் வசனம் 4. Book of Job, chapter 29, verses 4. The secret of God upon my house. Secret. இந்த செய்தி சீக்ரெட், ரகசியம். அதுவும் கர்த்தருடைய ரகசியம். யோபு புஸ்தகத்தை படித்து பார்க்கிறீர்களே, ஆனால் அவருடைய நண்பர்கள் பேசுகிறதும் இடம்பெற்றிருக்கிறது, யோபு பேசுவது தான் ரொம்ப அதிகமாக இடம்பெற்றிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அதில் இந்த அதிகாரம் யோபு தான் பேசுறார். அதுக்கு முன்னாடி அதிகாரமும் யோபு பேசுறார். அதுக்கு முன்னாடி அதிகாரமும் யோபு பேசுறார். அதுக்கு முன்னாடி அதிகாரம் தான் வேற ஒருத்தர் பேசுறார், எலிகு என்கிற ஒரு மனிதர். இதுக்கு முன்னாடி அதிகாரம், அதுக்கப்புறம் முன்னாடி அதிகாரம், இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா அந்த முதல் வாசனம் பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்தார்னு வரும். அது பாருங்க, அப்போ அவர் ஒரு பிரசங்கி தானே. யோபு 29:1 பாருங்க. பின்னும் யோபு பாத்தீங்களா, ஆச்சரியமா இல்ல? யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது. அப்போ அவருடைய நிலைமை என்ன? உடம்பெல்லாம் பருக்கள், கொதிக்கிற ரணம், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பிசாசால் அனுமதிக்கப்பட்ட, பிசாசு கொடுத்த அந்த உபதிரவம், அதன் மத்தியில பிரசங்கம் பண்றார். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லல. பழைய ஏற்பாட்டில் சர்ச் எல்லாம் ஏது, எங்கெல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கிறார்களோ அதுதான் சர்ச்சு. அப்போஸ்தலர் காலத்தில் கூட பாருங்க, வீடுகள் தோறும் ஜெபித்தார்கள், வீடுகள் தோறும் ஜெபம் பண்ணினார்கள், வீடுகள் தோறும் உபவாசம் இருந்தார்கள், வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். There was no church on those days. இடம் வாங்கி பணம் போட்டு சர்ச்சு கட்ட பணம் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு சில இடத்துல தான். அதுல முக்கியமா எருசலேம், அதுல முக்கியமா நாசரேத், அங்க ஒரு சிற்றாலயம், சின்ன ஒரு சர்ச்சு, அதுல தான் இயேசு மெம்பர்ஷிப்பா இருந்தார். இங்க யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்கிறார்னா அதுக்கு ஏற்கனவே யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை பேசியிருக்கிறார், அது தொடர்கிறது. இங்கே நம்ம இயேசுவை பற்றி சொல்றோமா? அதுக்காக தான் இந்த பாயிண்ட் எடுத்தேன். சப்ஜெக்ட் தேவனுடைய ரகசியம். ஆனா முதல் வாசனம் பாருங்க, யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து மேற்கொண்டு பேசுறார். அப்படின்னா அவருடைய பிரசங்கத்தை கேட்க அங்கே அந்த கிராமத்து மக்கள் வந்து அமர்ந்திருந்தார்கள். அவர் உடம்பெல்லாம் நொதிக்கிற ரணமாய், கொதிக்கிற பற்களாய், பருக்கள், பருக்கள் ஈக்குவல் டு லெப்ரசி, தொழுநோய் போல. அந்த அளவுக்கு என்னத்தை நம்ம பார்க்கறது அப்படி நினைக்காம, இல்லப்பா அவர் பேசுறது தத்துவங்கள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்குது, அவர் பேசுற வார்த்தைகள் பக்தியா இருக்குது, கர்த்தர் மேல வச்சிருக்கிற
அந்த அன்புல அவரு பேசுறாரு. வந்து கேட்டு பாரு, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவர் முகத்தை யார் நீ பார்க்கிற? நீ வந்து பிரசங்கத்தை கேளு என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் நண்பர்கள். தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து பேசும் பொழுது இங்க வந்து மாற்றார். அதுதான் நமக்கு எனக்கு கிளிக்கான ஒரு வார்த்தை. இப்ப சமீபத்தில் தான் அதை தியானம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த செய்தி இப்பதான் முதல் உங்ககிட்ட பேசுறேன். ஆமே, அல்லேலூயா. ஆமா, நான் புத்தாண்டுல எல்லாமே புது செய்தி தான், கொஞ்சம் மாற்றம் வித்தியாசமா இருக்கட்டும் சொல்லி. அப்போ தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது. என்ன அருமையான ஒரு விசுவாசமான வார்த்தை பார்த்தீங்களா? நமக்கு யோபுவை விட சாதாரண யோபு அனுபவித்த அந்த அளவுக்கு 10 பிள்ளைகள் ஒரே நாள்ல போயிட்டாங்க. ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் கல்தயிர் சபையர் ஓட்டிக்கிட்டு ஓடிட்டாங்க. வேலைக்காரர் வேலைக்காரிகளை பட்டயத்தால் வெட்டி கொண்டார்கள். இருக்கிறது யோபு அவருடைய மனைவி மட்டும்தான். அந்த அம்மா சொல்லிட்டாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும், எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்கிற? நல்ல ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, மங்களகரமான ஒரு வார்த்தை மனைவி சொல்லிட்டாங்க. இப்ப யோபுனுடைய நிலைமை பாருங்க. அவர் எப்படி பயந்துகிட்டு எவ்வளவு வேதனையோடு இருந்திருக்கணும். அந்த சூழ்நிலையிலும் பிரசங்கிக்காரார், பிரசங்கியாய் மாறுகிறார், கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிறார். அப்பதான் இன்னொரு இடத்துல சொல்றாரு, 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் இந்த பூமியின் மேல் நிற்பார், என் சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன். இயேசுவை குறித்த ஒரு தரிசனம், இயேசு வருகை பற்றிய ஒரு தரிசனம் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதான் ரகசியம். நம்ம வீட்டுக்கு மேல கர்த்தருடைய ரகசியம் இருக்குதா? ஆன்டினாங்க, டிஸ்க் ஆன்டினா, சன் டைரக்ட், இதுங்க தான் இருக்குது வீட்டுக்கு மேல. ஏன்னா அப்பதானே வேலை வெட்டியெல்லாம் விட்டு டிவி பார்த்துனுக்கலாம். இப்பெல்லாம் அது இல்லா காட்டி கூட டிவி பாக்கெட்டுக்கு வந்தாச்சு. ஒரு காலத்துல சின்ன பசங்க சினிமாவுக்கு அனுப்ப சொல்லி அப்பா அம்மா கிட்ட அழுவாங்க. இப்போ செல்போனை வாங்கி கொடுக்க சொல்லி அழறாங்க. செல்போன் இட் பிகம்ஸ் சின்போன். இவங்க எல்லாம் செய்யற அந்த பாவம், வீட்டுக்குள்ள உக்காந்துக்குன்னு செல்போனை பார்த்துன்னு டிராமா பார்த்துன்னு களியாட்டு பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் சாபமும் அவங்க அங்க வீட்டுக்கு மேல அப்படி அப்படியே நிற்கும், அந்தந்த வீட்டுக்கு மேல. ஆனா யோபு பக்தன் கர்த்தரையே நம்பி அவருக்கு பிரியமா வாழ்ந்ததுனால அவருடைய விசுவாசம் பாருங்க, தேவனுடைய ரகசியம் என் வீட்டுக்கு மேல இருந்தது. கூடாரத்துல, அப்பெல்லாம் கூடாரம் தானே. அந்த காலத்திலே பில்டிங் எல்லாம் கட்டி இருக்கிறாங்க. ஆனா யோபு சிம்பிளா தான் வாழ்ந்திருக்கிறார். இடமெல்லாம் ஆஸ்தி சொத்து நிறைய இருந்திருக்குது. அட நான் போய் சேர்ற வரைக்கும் நான் எப்படி இருந்துக்கிறேன், பசங்க ஒன்னா நல்ல பெரிய அளவில் கட்டிக்கிட்டோம் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆபிரகாம் பரலோகத்தையே பார்த்துட்டதுனால அவர் கூடார வாசியாக தான் வாழ்ந்தார். இருக்கிற சொத்து ஆஸ்தி எல்லாம் பசங்க அனுபவிச்சுன்னு போட்டோம், அவங்க கட்டிக்கிட்டோம் பெரிய பெரிய மாடி அப்படின்னு விட்டார். இப்போ வயசான 60-65 வயசானவங்க வீடு கட்டுறாங்களே மாடி, எதுக்கு? அவங்களுக்கா? அவங்க எத்தனை வருஷம் இருக்க போறாங்க? ஆனாலும் அவங்க சந்ததிக்கு, அவங்க பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு. அதான் இயற்கையான ஒரு சுபாவம். பெற்றோருக்கு இயற்கையான ஒரு சுபாவம் பாருங்க, சாகிறதுக்குள்ள பசங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்துட்டு போனோம். அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். அதுவும் நீதிமான் தன் பிள்ளைகளுக்கு நன்மைகளை வைத்து விட்டு சொல்லுகிறான். சிலரால முடியாது. இப்ப எங்களுக்கெல்லாம் எங்க அப்பா ஒண்ணுமே வைக்கல. அவருக்கு ஒரு விசுவாசம், பசங்க எல்லாரோட கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார்னு இருந்த ஒரு இடத்த நல்லா வித்து சாப்பிட்டு செத்தாங்க நிம்மதியா. புண்ணியமா சாகத்துக்குள்ள வித்து ஆகணும். 3 பையனுங்கிட்ட போராடி கையெழுத்து வாங்கி வித்து சாப்பிட்டார். அவருக்கு ஒரு விசுவாசம். நாங்க அப்படிதான் சொல்லணும், செத்துட்டு அப்பா அம்மாவை குறை சொல்லக்கூடாத. எல்லாம் நாங்க கர்த்தரை துதிக்கிறதுனால பசங்களோட கர்த்தர் இருக்கிறார், பசங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவங்க இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டிட்டாங்க, இது எதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வித்துட்டாங்க. சரி, அது போட்டோம். நம்ம என்னதான் தரித்திரத்தில் வாழ்ந்தாலும் நம்மளால முடிந்த அளவு பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும். ஒரு அடிப்படையாவது, அடிப்படை அவன் படிச்சுக்கிட்டான். ஆனா அவன் நிக்கிறதுக்காவது ஒரு ஒரு வீடு இல்லையா, ஒரு அமௌண்ட் பேங்க்ல இருக்கணும். சாவறதுக்குள்ள அதை கூட எடுத்து நல்லா துன்புட்டு சாகக்கூடாது.
கரெக்டா? லிமிட்டா சாப்பிட்டா ரொம்ப நாளைக்கு இருக்கலாம். நல்ல எண்ணம் இருக்கணும். ரியலி எனக்கு சரி, என் மனைவிக்கு சரி. இப்பனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் கிருபையில கல்யாணம் ஆன புதுசுல, ஐயா நீங்க நம்புறீங்களா, கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றேன், 1/2 கிலோ இல்லை 1/4 கிலோ அரிசி வாங்கியிருக்கிறேன். 1/4 கிலோ அரிசி. ஏன்னா பணம் கிடையாது, சாம்பார் குழம்பு செய்யறதுக்கு பருப்பு கிடையாது. அப்பெல்லாம் 2 ரூபாய் 2 பைசா ஒரு ஊறுகாய் பொட்டலம், ஒரு 2 பைசா நல்லா புட்டியா ஒரு ஊறுகாய் பொட்டலம் கிடைக்கும். சீக்காத்தூளே 2 பைசா விற்கும் ஒரு பொட்டலம். ஆமா, பிளாஸ்டிக் பேப்பர்ல போட்டு. அப்போ கஞ்சி, அந்த 1/4 கிலோ அரிசியில கஞ்சி நல்லா வேக வச்சு கஞ்சி செய்வாங்க. அது தண்ணியெல்லாம் வடிக்க மாட்டாங்க, தண்ணி தான் எங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே. அதுதான் காலை டிஃபன். அந்த கஞ்சி தண்ணி, வடிச்ச தண்ணி தான் காலை டிஃபன். அது தாங்குது 1 மணி வரைக்கும். மதியம் அந்த சோறுக்கு குழம்புக்கு சாம்பாருக்கு பருப்பு இல்லாத, பருப்பு எல்லாம் பணம் இல்லாததுனால அந்த ஊறுகாய் தான், அதை தான் தொட்டுக்கின்னு அவ்வளோ சந்தோஷமா சாப்பிடுவோம். எதிர் வீட்டு தோட்டத்தில் தக்காளி காய் அவங்க எங்களுக்கு பறித்து கொடுப்பாங்க. அதை வாங்கி கொண்டு வந்து அது தோலெல்லாம் சீவிட்டு அதை வெட்டி 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 போட்டு உப்பு போட்டு மிளகாய் 2 கிள்ளி போட்டு வேக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த தக்காளி எல்லாம் வேக வச்சு சாப்பிட்றது ஒருவேளை சாப்பாடு. இப்படிதான் எங்க வளர்ந்தோம், இப்படிதான் எங்க குடும்பத்தை நாங்க ஆரம்பிச்சோம். குடும்ப வாழ்க்கை. பசங்க பிறந்த பிறகு எங்க பையன் பொண்ணு இப்போ கூட அதை சொல்லுவாங்க, 4 முட்டை வாங்கறதுக்கு பணம் இருக்காது. அப்போ ஒரு முட்டை 5 பைசா தான். 2 முட்டை வாங்கின்னு வருவேன். 2 முட்டை அதை பாயில் பண்ணா தோல் உரிச்சுட்டு 2த்தையும் வெட்டுவோம், 4 துண்டாகுது. எனக்கு, என் மனைவிக்கு, பையனுக்கு, பொண்ணுக்கு. இப்படிதான் நாங்க வாழ்க்கை நடத்தினோம். மாம்பழம் வெட்டி அதுல இது தூள் போட்டு கீத்து கித்து கித்து கித்தா அரிஞ்சு சாப்பிடுவாங்க. அங்க கடையில் வாங்கி சாப்பிட்டு தான் கையை அங்கே கழுவி வீட்டுக்கு வருவாங்க சிலர். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எது வாங்கினாலும் வீட்டுக்கு கொண்டாந்துருவேன். ஹோட்டல்ல எதனா சாப்பிட்டோன்னு வச்சுங்க, பசி தாங்க முடியாம என்ன சாப்பிட்டோன்னா அது ஒரு பார்சலோ 2 பார்சலோ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். அதான் எனக்கு சந்தோஷம். ஒரு தடவை ஒரே ஒரு மாம்பழம் வாங்கறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். சார் அரிஞ்சு கொடுக்கட்டா சார், இங்கே சாப்பிட்றீங்களான்னா, இல்லை 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 அப்படியே கொடுத்துருவேன். எதுக்குன்னா மனைவி கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம், நான் சாப்பிட்டு அங்கேயே ஒன்று நீ சாப்பிடு. அப்படி இதெல்லாம் பொய் தான், ஆனா நல்ல பொய். அவங்க தெரிஞ்சுக்கினாங்க இவரு டிஸ்ட் வச்சுக்கிறாரு, வாயை பார்த்தாவே தெரிஞ்ச ஒன்றும் சாப்பிடலன்னு கண்டுபிடிச்சிருவாங்க பொம்பளைங்கெல்லாம். கரெக்டா? ஆமா. அவங்க என்ன பண்ணாங்க, அதை வாங்கி சரின்னு வச்சுட்டாங்க. அவங்களும் சாப்பிடல. என்னன்னு பார்த்தா பசங்களுக்கு அதை வெட்டி கொடுக்குறாங்க. இப்படிதான் நாங்கள் வளர்ந்தோம். இன்னைக்கு வரைக்கும் எங்க கவனம் எங்க போனாலும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மேல தான் இருக்கு. எதனா ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா பசங்களுக்கு கொடுக்கலாம், பேர பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இருக்கிறப்போ அது மனித தன்மை. குடும்பத்தில் ஒரு மனித தன்மை இருப்பாங்க. சிலர் ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க. எங்கள் வீட்டுக்கும் வந்து மிரட்டி சத்தம் போட்டு செய்ய பசி குமிக்கிட்டு வந்திருப்பான். ஆனால் எங்கள் வீட்டில் வெண்டு எடுத்து சத்தம் போட்டு பசி இருக்கிற மாதிரி நடிச்சு சாப்பிட்ருவாங்க. மனைவியை பார்த்து சாப்பிட்டியாமான்னு கேட்க மாட்டார் தலைவர். லபலபலபான்னு சாப்பிட்டு போய் தூங்கு. பசங்க வருவாங்க கிட்ட, அப்போ போய் தூங்கு, அதாவது போய் தூங்கு. இப்படியா பார்த்தவங்க கல்யாணமே பண்ண வேணான்ற. அன்புக்கு முக்கியத்துவம் கொடு. நீங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை நம்பி ஆண்டவர் உங்களுக்கு மனைவி கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். அவங்க முகத்தை பார்த்தாவே ஒரு ஆறுதல், தேறுதல், மன மகிழ்ச்சி வரணும். கண்டிக்கணும். சாப்பாட்டு விஷயத்துல படிப்பு சரியா படிக்கலைன்னா அது வேற விஷயம். நான் சொல்லுகிறது பொதுவான காரியம். பொதுவாக எங்க போனாலும் நான் சொல்ல, இந்த மோட்டார் சைக்கிள் வேகமா ஓட்டுறா போவாங்க, எப்பா கண்ணாடியில் உங்க மனைவி முகம் தெரிந்தா பாருன்னுவேன். என்ன அர்த்தம்? உங்களை நம்பி மனைவி பிள்ளைகள் வீட்டில் காத்துல இருக்காங்க. ஓவர் ஸ்பீடு வைக்காத, ஹெல்மெட் போடு. கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொல்லி சட்டத்தை மீறி உன் பாட்டுக்கு போனா தப்பு தானே? யோசிக்கணும். சரி, இது கர்த்தர் பேசுறாரு, யாருக்கும் சப்ஜெக்டே இல்லை. இதுல பாருங்க, ரகசியம், தேவனுடைய ரகசியம், கர்த்தருடைய ரகசியம் யார் இடத்துல இருக்கிறது? அவருடைய பிள்ளைகள் இடத்துல இருக்கிறது. சீக்ரெட் இஸ் டு ஹிஸ் சில்ட்ரன். பார்க்கறதுக்கு பைத்தியக்கார மாதிரி தான் தெரிவாங்க.
அவங்க கர்த்தரோடு பேசி கொண்டிருப்பார்கள். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா சரித்திரம் பைபிளில் இல்லை, அதெல்லாம் ஒரு சில ஆதாரங்கள் இருக்கிறது. மேல் மாடியில் இருந்து அவரை கூடையில் உட்கார வச்சு மாடியிலிருந்து கயிறு கட்டி இறங்க விடுறாங்கன்னா அவர் எவ்வளோ மெலிசா எவ்வளோ லேசாக இருந்திருப்பாருன்னு பாருங்க. கூடையில் உட்கார வச்சு கயிறு கட்டி இறங்குறாங்கன்னா அப்போ அவர் எவ்வளோ லேசாக இருந்திருக்கிறாரு. அவ்வளோ குள்ளம், அவ்வளோ மெலிசு, பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாவும் இருக்க மாட்டாராம். குழி விழுந்த கன்னங்கள், கருகி போன கண்கள். அவர் எப்படியாப்பட்ட ஆளு, அம்பாசிடர், பணக்காரன், சனகரிப்பு சங்கத்தில் ஒரு மெம்பர்ஷிப், 3 கப்பல் அவருக்கு சொந்தமாக இருந்ததாம். ஒரு ராஜாவை பார்க்கணும்னா சவுல் வந்திருக்கிறாருன்னா உடனே வர சொல்லுன்னு வரான். அப்போ எவ்வளோ அவர் ஃபேமஸாக இருக்கணும். அப்படியாப்பட்ட சவுல் பவுலாக மாறின பிறகு, நான் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்காக குப்பையும் தூசியுமா எண்ணுகிறேன், லாபமாக இருந்த அனைத்தையும் நான் நஷ்டமாக எண்ணுகிறேன். அப்படிதான் அவர் ஊழியத்துக்கு வந்தார். அவருக்குன்னு ஒண்ணுமே அவர் வீட்டில இருந்து கொண்டு வர்றேன்னு அவரை ஒதுக்கிட்டாங்க. இயேசு கிட்ட அவர் வந்த பிறகு அவரை துரத்தி அடிச்சுட்டாங்க. உண்மை அதுதான். அதுக்கப்புறம் ஊழியத்தை ஆரம்பிச்சார். திரும்பி அவர் தன் சொந்த வீட்டுக்கு போனதா சரித்திரமே கிடையாது. நம்ம எங்கன்னா ஊழியத்துக்கு போனா எப்படா வீட்டுக்கு ஓடியார் போறோன்னு இருக்கிறோமே, அதெல்லாம் கிடையாது அவருக்கு. அப்படி 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 ஊழி செஞ்சுக்கணும். அப்படியே போய் ரோம்ல போய் ரத்த சாட்சியா சிறைச்சேதம் பண்ணப்பட்ட, பந்த பாசமெல்லாம் இல்லாத, கல்யாணம் ஆன புதுசுலேயே அவர் இயேசுநாதரை தரிசனத்தில் சந்திச்சிருந்தனால, உங்களுக்கு தெரியுமா பவுலுக்கு கல்யாணம் ஆகியிருக்குது, சரித்திரம் சொல்லும். கல்யாணம் ஆகாதவங்கள சனகரிப்பு சங்கத்தில் சேர்க்க மாட்டாங்க. கல்யாணம் ஆகி இருந்தால் தான் அதில் மெம்பர்ஷிப் ஆகணும். அப்படி பார்க்குறப்போ என்ன விஷயம்னா, செயின்ட் பால் லைஃப் ஹிஸ்ட்ரி யூடியூப் போட்டு பாருங்க, அது இங்கிலீஷில் தான் இருக்குது, 4 மணி நேரம் ஓடும். பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கை வரலாறு. அதில் அவர் மனைவியை காட்டுறாங்க. இவர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஓடியாடுறாரு. அவங்க மனைவியை பார்க்கறதுக்கு வராரு, சாட்சி சொல்லலாம். இயேசு கிறிஸ்து என்ன இப்படியெல்லாம் சந்திச்சாருமா, நீ கூட இயேசு கிட்ட வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்யலாம்னு சொல்றதுக்கு வராரு. நான் பார்த்த காட்சி அதான். வந்து அவர் அந்த இயேசு தரிசனத்தில் பார்த்தது, அவர் விழுந்தது, அப்புறம் கண்ணு போனது, அப்புறம் சுகமானது, ஞானஸ்தானம் பெற்றது, மறுநாளே அவர் அங்கே பிரசங்கம் பண்ணது எல்லாத்தையும் சொல்றாரு மனைவி கிட்ட. அவர் அவளோடு அந்த அம்மா முகத்தை பார்த்து பேசுறாரு, இயேசு கிட்ட வந்துரு, நீ கூட நம்ம எல்லாம் ஊழியம் செய்யலாம். ஆற்றுல துணி துவைச்சுக்குது, அது ஆற்றுல நல்லா தண்ணி ஓடுற ஆற்றங்கரையில். அப்பெல்லாம் கரண்ட் எல்லாம் ஏது, தண்ணி எல்லாம் மிஷினில் கொட்டாது இல்லை, கரண்ட் அப்போ கண்டுபிடிக்காத காலகட்டம். அவளோடு எதிர்பார்த்துங்கிறாரு, துணியெல்லாம் துவைக்கிற துணியெல்லாம் போட்டு. அப்படிங்களா அத்தான், நான் கூட அந்த இயேசு கிட்ட வரேன்னு சொல்லுமான்னு பார்த்துங்கிறார். காரி அவர் முகத்துல துப்பி ஒரே வார்த்தை, இனி என் முகத்துல ஒழிக்காத. அந்த வார்த்தை கேட்டுட்டு வந்தவர் தான். அது பைபிள்ல இல்ல, சரித்திரம் சொல்லுகிறது. சரித்திரம் இல்லாம சர்ச் பண்ணாம அப்படி படம் எடுக்கவே மாட்டாங்க. அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகள் பொய்யாக எடுக்க முடியாது. அப்படிதான் செய்தாங்க அந்த காலத்துல. சர்ச்சுக்கு வர்றோம், உங்களை அவ்வளவு தூரம் போக சொல்லலையே, வீட்டெல்லாம் வெறுத்து உங்களுக்கு எவ்வளவு, நம்மளுக்கு எல்லாம் எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு ஆண்டவர். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கோபமே படக்கூடாது, மூடனே முட்டாளே கோபக்காரனா இருக்காத எல்லாம் சொல்றாரு சுவிசேஷத்துல பார்த்தா. பவுல் அப்போஸ்தலன் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? நல்ல காரியத்துக்கு கோபப்படு, கண்டிச்சு அப்ப அந்த கோபத்தை வெளிப்படுத்துறப்ப அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. டேய் வனடா, அவர்கிட்ட வச்சுக்காத, அவர்கிட்ட வாலாட்டம் ஆட்டாத, அடிச்சுடுவாரு. வீட்டில் கூட பார்த்துக்கிறீங்களா, பசங்க இடக்கு பண்ணா, இந்த இரு தாத்தா கிட்ட சொல்றேன், அப்ப பசங்க அடிக்கிடுவாங்க. இந்த இரு அந்த மாமா கிட்ட சொல்றேன், ஏன்னா அவங்களும் அடிக்கிற ஆளுங்க, அதுக்குன்னு சில ஆளுங்க இருப்பாங்க. வெறும் செல்லமே கொடுத்துருந்தா பிள்ளைகள் தரத்தலையா வருவாங்க, அப்புறம் உங்களை அடிப்பாங்க. ஏன்னா நீங்க அடிக்காத வளர்த்ததுனால அவங்க உங்களை அடிப்பாங்க. பிள்ளையின் நெஞ்சில் மதிவீனம் ஒட்டி இருக்கும், பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்ப அகற்றும். நீதிமொழிகள்ல வருது. ஓகே, என் நேரம் முடிந்தது. பாருங்களா, 12:30 முடிக்க சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணிட்டோம்? ஆனால் அந்த கொட்டேஷன் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 1, இந்த ரகசியம் யார்கிட்ட இருக்குது? சங்கீதம் 25:1,
சங்கீதம் 25:14, அதாவது 1.1 யார்கிட்ட இந்த ரகசியம் இருக்குது? சங்கீதம் 25:14, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். குறிச்சிங்க, நான் நல்லா ஒரு 1.5-2 மணி நேரம் பேசலான்னு வந்தவன், சரி நம்ம சட்டத்துக்கு கீழ்ப்படியணுமே, சட்டம் ஒன்று இங்கே இருக்குதே, உட்காந்து டைம் சொல்லிட்டே இல்லை, அந்த சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதனால பாயிண்ட் மட்டும் குறிச்சிங்க. தலைப்பு வார்த்தை தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. இப்ப நம்ம என்ன சொல்லணும்? தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல், என் வீட்டின் மேல் இருக்கிறது. நான் தூங்கும் பொழுது ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் விசுவாசம். அதுல முதலாவது யாருக்கிட்ட இருக்குதுன்னா, அவருக்கு பயந்தவர்களிடத்துல, கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அதனால்தான் சாமுவேல் சின்ன பையன், அம்மா வந்து துணி தச்சு போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் அந்த நேரத்தில் மொத்தம் ஏதோ சாப்பாடு கொடுத்துட்டு பத்திரமா இருந்தா ஏலி தாத்தாவுக்கு கீழ்ப்படி, அவர் தான் உனக்கு ஆசான் எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. அவங்க வர்றப்பெல்லாம் துணி தச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்களாம் பையனுக்கு. தேவாலயத்தில் ஒரு பணிவிடையாக விட்டுட்டு போறாங்க. ஏலி கிட்ட பேச விரும்பாத கர்த்தர் அந்த சின்ன சாமுவேலோடு பேசினார். காரணம், சின்ன சாமுவேல் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார். ஏலி தூங்கிட்டு பிறகு ஓடி போய் எங்கன்னா போய் யாரு வீட்டுல சாப்பிட்டு அப்படி வாட்ட சட்டமா வந்து சர்ச்சில் உட்காரல, சர்ச்சில் கொடுக்கிற சாப்பாடு சாப்பிட்டு அவர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இஸ்ரவேலருக்கு நடக்க போகிற காரியங்களை குறித்து தேவனாகி கர்த்தர் பிரதான ஆசாரியனாகி ஏலிக்கு பேச வேண்டிய தேவனாகி கர்த்தர் அந்த சின்ன சாமுவேலோடு பேசினார். கர்த்தருக்கு பயந்து பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வசனம், எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவன். wherever you go, which place you go, wherever you stay, you must fear to God. தெங்காலில் மட்டும் கர்த்தருக்கு பயந்து அப்படி பக்தியா இருக்கிறது. வேற எங்கன்னா வெளியூருக்கு போனா அங்க இருக்கிறவங்களோட சேர்ந்துக்கின்னு விளையாட்டு சுத்த வேண்டியது எல்லாம் பாவம்தான். எல்லா இடத்திலும் கர்த்தர் நம்மை பார்க்கிறார், அவர் நமக்குள்ள இருக்கிறார். 2 ஆமோஸ் 3:7 யாருக்கிட்ட கர்த்தர் ரகசியத்தை சொல்றானா, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். நம்பர் 2, தீர்க்கதரிசிகள் தான் ஊழியக்காரர். நம்ம சொல்லிவிட்டோம், பிரிச்சுட்டோம். ஊழியக்காரு பொதுவான ஊழியக்காரு, தீர்க்கதரிசிகள் தனியா பிரிச்சுட்டோம். இங்க பாருங்க, தீர்க்கதரிசியாகி தம்முடைய ஊழியக்காரர், ஊழியக்காரர் தான் தீர்க்கதரிசி. தீர்க்க தரிசனம் வர எல்லாருக்கும் கொடுக்கிறாரு, பிள்ளைகளுக்கு கூட கொடுக்கிறாரு. யோவேல் 2 அப்போஸ்தலர் 2 படிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் நிரப்புவார். அந்த காலகட்டத்தில் உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். குமாரர் குமார்த்திகளுக்கு கொடுக்கப்படுகிற கிருபை அதான் எல்லாத்த விட பெரிய வரம்னு சொல்லிக்கணும் தங்களே. நான் தீர்க்கதரிசி, நான் தீர்க்கதரிசி, நான் தீர்க்கதரிசின்னு சொல்லணும்தா. அப்ப நீ குமாரர் குமார்த்தி ஒன்னும் நீ வளரலன்னு அர்த்தம். சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிக்கிறார்களே, பிரதான ஊழியம் சுவிசேஷம் இல்லாம தீர்க்க தரிசனம் கிடையாது, சபையும் கிடையாது. இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக மட்டும் வரவில்லை, அவர் முதலாவது சுவிசேஷகராக வந்தார். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப நீங்க ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசன வரங்களை தருவார், அப்படியே அவருடைய ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பாதிராத்திரி 2 மணி இப்போ தூக்கம் இல்லாம விழிப்பு வருது, என்ன காரணம்? போய் ஒண்ணுக்கு உட்காந்து வந்து தூங்கிறதுக்கா? போயிட்டு வாங்க, அதான் முக்கியம். அது நைட்ல ஒரு 1 டைம் போறது நல்லதுன்றாங்க உடம்புக்கு. வந்து தூங்கிட கூடாது. தேவதூதன் உண்மையில் இருக்கிற அன்பினாலே நீ ஜெபிக்கும்படி எழுப்புகிறார். கொஞ்ச நேரமாவது அப்படி ஸ்தோத்திரம் போட்டு தூங்கிக்கோ, திருப்பி பரவாயில்ல. பலவீனமா இருக்கிறவங்க, பலன் உள்ளவர்கள் 1 மணி நேரம் முட்டி போட்டு ஜெபிக்கலாம். நானெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பாதிராத்திரி 3 மணிக்கு முட்டி போட்டா நெடுமுட்டி, அதிகாலை 6 மணிக்கு தான் அந்த முட்டியை முடக்குவேன். இப்ப முடியல, 67 வயசாகுது. ஆனாலும் முட்டி வலிக்கிற அந்த நேரம் வரைக்கும் முழங்கால் படிட்டு சொல்லுங்க எல்லாரும். அதுக்கப்புறம் உட்காரலாம், வேற ஸ்டெப்ல உட்காரலாம், சேர்ல கூட உட்காரலாம். படுத்துரு மட்டும் கூடாது.
வாழ்க்கையே படுத்துறோம், தூங்குறதுக்கு படுக்கலாம். ஃபைனல் நீதிமொழிகள் 3:32. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீதிமான், the God's secret always with righteousness people. The God's secret always those who are getting fearing to God. The Lord's secret always with righteousness, ministers, properties, those who fearing. கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவர் ரகசியம், ஊழியக்காரராகி தீர்க்கதரிசிகள்கிட்ட அவர் ரகசியம் சொல்றாரு. நீதிமான்களாய் வாழும்பொழுது, யோபு நீதிமானாய், உத்தமனாய், சன்மார்கனாய், அதாவது நீதிமானை விட ஒன்னும் ஓவரு, உத்தமன் சன்மார்கன். சாதாரணமா ஒரு நீதிமானாக மட்டுமல்ல, அதையும் தாண்டி பெரிய அளவுல அதுல அவார்டு வாங்கிட்டார். யோபு பக்தர், யோபு கர்த்தருக்கு பிரியமான பாபு. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நீதிமான்களாய் ஒற்றையா பேசக்கூடாது. நம்ம சொந்தக்காரன் மேல தப்பு இருக்குதுன்னா அதை மறைக்க கூடாது. அது மாதிரி மற்றவங்களுக்கு மறைக்கிறியா? அன்பு திரளான பாவங்களை மூடுன்னு இருக்குது. சொந்தக்காரர்கிட்ட மட்டுமா? அது எல்லார்கிட்டும் நம்ம அவன் பண்ண தப்ப எல்லார்கிட்டையும் சொல்லி அசிங்கப்படுத்தக்கூடாது. மூடிடு. உண்மையான அன்பு இருக்குதா அவன் மேல, அவன் தப்ப மூடிடு. ஜபம் பண்ணு, நீதிமான ஆக்கி அனுப்பு. பிள்ளைகள் பண்ற தப்ப நம்ம நீதிமான ஆகிறோமா இல்லையா? ஜபம் பண்ணி பரிந்து பேசி. அங்க ஒரு சகோதரி, அவங்க பையன் போய் ஒரு பொண்ணை கூப்பிட்டுக்கணும் வந்துட்டான். ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணாங்க தெரியுமா? டெக்னிக்கலா கல்யாணம் அட்டை பிரிண்ட் பண்ணி அதே பொண்ணு கூட அந்த பையனுக்கு மேரேஜ் வச்சுட்டாங்க அந்த மண்டபத்தில். இப்போ பாவியான அந்த பையனை அதே பொண்ணை பையனுக்கு கட்டி அந்த பையனை பரிசுத்தவானா மாத்திட்டாங்க. அதுதான் பெற்றோருடைய அன்பு இருக்கணும். கேவலப்படுத்தி நீ எனக்கு பிறக்கவே இல்லை போடான்னா அது உண்மையில தான் தப்பு. அப்படி சொல்லலாமா பசங்களா? பசங்களை பார்த்து நீ எனக்கு பிறக்கவே இல்லை அப்படின்னா அவன் என்ன நினைப்பான்? அப்போ அம்மா கிட்ட வந்து கேட்பான், யாரும்மா எனக்கு அப்பான்னு. இப்படியாப்பட்ட குழப்பம் தேவையா? ஏன்டா நான் எவ்வளோ அருமையா இருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறேன், எனக்கு பிறந்துட்டு நீ இப்படியெல்லாம் இருக்கிறியா? அப்படி கேளு. அவனுக்கு கொஞ்சம் சூடு சொரணம் வரும். அப்பா நீதிமானா, பரிசுத்தவானா, ஊழியக்காரனா, தீர்க்கதரிசியா, சுவிசேஷகரா, மிஷனரியா இருக்க நீங்க இப்படி இருக்கலாமா? பிள்ளைகளே ரட்சிக்கப்படுங்க, பரிசுத்தமா மாறுங்க. நான் சாகிறதுக்குள்ள என் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன ஊழியமானா செய்யுங்க, நான் கொஞ்சம் சந்தோஷமா கண்ணை மூடுறேன் அப்படின்னா சொல்லலாம். ஃபைனல் தானியேல் 2:22. அவரே ஆழமும் மறைபொருளும் ஆனதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். நான் சொன்ன 3 வகையான மக்களுக்கு அவரே ஆழத்தையும் மறை பொருள்களையும் வெளிப்படுத்துகிறார். பைபிள்ல இருக்கிறது மட்டும் போதாது, அதுதான் முக்கியம். பேசிக் ஃபண்டமெண்டல் நமக்கு எல்லாருக்கும் பைபிள் தான். ஆனாலும் நாம் தேவனுடைய ரகசியங்களை ஏற்றுக்கொள்ள, நம்முடைய மனக்கண்கள் திறந்திருக்க, அதற்குரிய தகுதி ஒர்த்து இருக்கணும். கிறிஸ்து இயேசுவினாலே அந்த தகுதி உண்டாயிருக்கிறது. என்னால அந்த தகுதி வரும்னு நான் சொல்லலன்ட்டார் பவுல் அப்போஸ்தலன். அதுக்கும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே உம்முடைய பார்வையில் என்னை நீதிமானாக, பரிசுத்தவானாக, உமக்கு பயப்படுகிற பக்தனாக, குடும்பத்தை பக்தியிலே நடத்துகிற ஒரு மனிதனாக, மனைவி பிள்ளைகளை நேசிக்கின்ற ஒரு கணவராக, கணவனையும் பிள்ளைகளையும் நேசிக்கிற ஒரு நல்ல மனைவியாக, சமுதாயத்திலும் சபையிலும் சாட்சியாக பக்தியா என்னை மாற்றும் ஆண்டவரே என்று அந்த ஒரு காரியத்தை கேட்டாலே இந்த 3 ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த 3 ஸ்டெப்ல நம்மளை உயர்த்துகிறார், நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இதுதான் நம்மளுக்கு அழகு, வேற எதுவும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா? ஏன்னா ரோமர்ல சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல்
வசனம் தெரிதா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அப்போ எவ்வளவு அந்த வார்த்தை எவ்வளவு டேஞ்சரா இருக்குது பாருங்க. பைபிள்ல ஆசீர்வாதமும் இருக்குது, வாக்கு தத்தங்களும் இருக்குது, சாபங்களும் இருக்குது, பயங்கரமான வார்த்தைகளும் இருக்குது. அதனால நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். இன்று ரட்சகர் இயேசு, நாளைக்கு அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். செய்யற பாவத்தெல்லாம் செய்துட்டு அப்புறமா ஏதான பிரச்சனை வந்தா கர்த்தரை முறுமுறுக்கிறது, அப்பா அம்மாவை திட்டுறது, உங்க மேல கூட தப்பு இருக்குதுன்னு சொல்றது. உன் தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கிறியா, அதை ரிகவர் பண்ணு, அதை சரிப்படுத்து. முதல்ல நீ மற்றவங்களுக்கு புத்தி சொல்லாத, நீ முதல்ல செட்டில் ஆகு, அப்புறம் மற்றவங்களை பாரு. அதான் நல்லது. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, ரோமர் 2:1, ரோமர் 2:1, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ மற்றவர்களை என்ன குற்றவாளியாக தீர்க்கிறாயோ அதையே நீ செய்கிறபடினால் தண்டனைக்கு ஆக்கினைக்கு நீ தப்ப முடியாதுன்ட்ட. யோசித்து பாருங்க, டேஞ்சரா இல்ல? அவர் God is loving God, but he is also consuming fire. அன்புள்ள தேவன், அதே நேரத்தில் பட்சிக்கின்ற அக்கினி. We forget to watch another side of our God face. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கிறது போல ஆண்டவருக்கு 2 பக்கம் இருக்குது. லவ்விங் ஃபேஸ், அனதர் கன்சூமிங் ஃபயர். நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அப்பாவா இருக்கிறாரு, அம்மாவா இருக்கிறாரு, ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறாரு, தோழனா இருக்கிறாரு, எல்லாம் ரைட்டு. இதே இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அப்பா எல்லாருடைய கிரியைகளுக்கும் பலன் உண்டு. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ணலாமா? ஒரே நொடி, உடனே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. சோத்திரம் சோத்திரம், எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. சோத்திரம் 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 ஆண்டவரே, சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உலகத்தின் காரியங்களை, உலகத்தின் ஆசாபாசங்களை நம்பி மோசம் போகாதபடி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கிருபை 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 கிருபை. எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து கர்த்தர் என்னோடு பேசினார், ஏதோ ஒரு வார்த்தை கர்த்தர் என்னோடு பேசினார் விசுவாசிக்கிறீங்க, நல்லா கையை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு பிள்ளைகளை அடிமையுடைய சீடனாக நின்று ஆண்டவரே மனதார கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படியே செய்யும். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்கு உடைய ரகசியங்களை வெளிப்படுத்துங்கப்பா. எங்கள் வீட்டுக்கு மேலே உடைய ரகசியங்கள் இருப்பதாக அதை ராஜ்ஜாமங்களில் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. நாங்கள் பண்ண பாவங்களின் சாபம் எங்க வீட்டுக்கு மேல இல்லாதபடி அப்பா அவைகள் எல்லாம் எடுத்து போடுவீராக. ஓ glory, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென்.